ददादिपूर्वं यो वै वेदाहं च बृहणोति तस्मै दंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்தியம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமஸ்ரீ சங்கரானந்தம் குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராக கிராசைக கர்மனே. பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம் ஸ்லோகம் 73. பிரத்யக் பரோக்ஷதைகஸ்ய சத்விதீயத்வபூர்ணதாம் விருத்யேதே யதஸ்மதஸ்மாத் லக்ஷணா சம்பிரவர்த்ததே. பிரத்யக் பரோக்ஷதைகஸ்ய சத்விதீயத்வபூர்ணதாம் விருத்தயேதே தயதஸ்மதஸ்மாத் லக்ஷணா சம்பிரவர்த்ததே. ஏழாவது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணத்தில் பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 7 அவஸ்தையை சொல்லி அதில் அஞ்ஞானம் ஆவரணம் ஆவர்த்தியெல்லாம் பார்த்தோம். அதை முடிச்சுட்டு பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம், பிறகு அதில் துக்க நிவர்த்தி திருப்தி பிராப்தி அப்படிங்கிறது வரைக்கும் 4 தான் இதில் முக்கியம். இதில் முதல்ல நம்மளுக்கு பரோட்ச ஞானம் ஏற்படுது, 2வது அபரோக்ஷ ஞானம் ஏற்படுங்கிற கருத்தை பார்க்குறோம். இந்த வேதாந்த விஷயத்திலே கடவுள் விஷயத்திலே முதல்ல நம்மளுக்கு ஏற்படுவது பரோட்ச ஞானம், அதுக்கு பிறகு அபரோக்ஷ ஞானம். பரோட்ச ஞானம் பரோட்ச ஞானம்னா என்ன? கடவுள் இருக்கிறார் என்பது பரோட்ச ஞானம், கடவுளாகவே நான் இருக்கிறேன் என்பது அபரோக்ஷ ஞானம். இது இப்படித்தான் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் உபனிஷதங்கள்னு நிறையா உபனிஷதங்கள்லாம் சொன்னார். எல்லா உபனிஷத்துலேயுமே முதல்ல கடவுளை பற்றியே சொல்லும். பிரம்மம் இருக்கிறது, அது சிருஷ்டி காரணம், அது இதெல்லாம் சொல்லி அதே பிரம்மன் தான் நீயாக இருக்கிறாய்ங்கிறதையும் கடைசியில் உபதேசம் பண்ணது. எல்லா உபனிஷமும் இப்படித்தான் மகா வாக்கியத்தின் மூலமாக உபதேசம் செய்கிறது. அதாவது அவாந்தர வாக்கியத்தில் பரோட்ச ஞானம், பிரம்மன் சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல கேட்டு, பிறகு மகா வாக்கியத்தை சொல்லி அந்த பிரம்மனாகவே நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது, அல்லது அந்த பிரம்மன் இருக்கிற இடத்த சொல்லுது. உனக்குள்ளே இருக்குது, பஞ்ச கோஷத்துக்குள்ளே இருக்குது, இருதய கோயிலுக்குள்ளே இருக்குது அப்படின்லாம் சொல்லி நம்மளுக்கு உபதேசம் பண்ணி இந்த தத்துவத்தை புரிய வைக்குதுன்னு சொல்லி உபனிஷத் பிரமாணங்களை நிறையா சொன்னார். பிறகு கடைசியாக நாம் பார்த்தது இந்த பரோட்ச ஞானத்திலிருந்து அபரோக்ஷ ஞானம் மகா வாக்கியத்திலிருந்து தான் வருகிறதுன்னு சொல்லிட்டு
மகா வாக்கியத்தை அப்படியே கேட்டவன வராது, விசாரம் செய்து பார்த்தா தான் வரும். சும்மா வார்த்தையை அகம் பிரம்மாசின்னு கேட்டாலாம் வராது, தத்துவமசிங்கிற வார்த்தையை கேட்டால் மட்டும் வராது, விசாரம் செய்து பார்த்தால்தான் வரும் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அப்படி சொல்லும்போது அதை எப்படி விசாரம் செய்வது, அந்த பரோட்ச ஞானம் எப்படி அபரோக்ஷ ஞானமாக மாறும் என்பதற்கு பிரமாணம் வாக்கிய விருத்தி. ஆதிசங்கர பகவத்பாதர் சொன்ன வாக்கிய விருத்தியிலேயே சொல்லியிருக்கிறாரு. சங்கராச்சாரியரே அப்படித்தான் சொல்லியிருக்கார். பரோட்ச ஞானம் பிறகு அபரோக்ஷ ஞானம் வருகிறது. அதில் கருத்து வேறுபாடே இல்லைன்னு சொல்லி அது எப்படி அபரோக்ஷ ஞானம் கிடைக்கும், சாஸ்திரத்தை விசாரம் செய்தான்னு சொல்லி அந்த விசார பிரக்கிரியை, விசாரத்தை எப்படி செய்வது என்பதை வாக்கிய விருத்தியில் சங்கராச்சாரியரே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் 70 அறிமுகப்படுத்தினார். அதனால் அந்த கருத்து வேறுபாடுக்கு இடமே இல்லை. விசாரம் செஞ்சு தான் இந்த ஞானத்தை அடைய முடியும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்லிட்டார், யார், ஆதிசங்கர் பகவத்பாதர். அவர் சொன்னப்போ அங்கே வேறு கருத்துக்கு இடமே கிடையாது. பொதுவாக வேதாந்தத்தில் அதுதான். ஒன்று வியாசர், உபனிஷத் சுருதி தான் ஃபஸ்ட்டு பிரமாணம். விவகாரத்தில் வந்தாச்சுன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆதிசங்கரர் சொல்லியாச்சுன்னு அதுதான். ஏன்னா அவர் 72 மதங்களையும் விவாதம் பண்ணி கடைசியில் இதுதான் நிரூபணம் பண்ணவர். அவர் சும்மா சண்டை போட்டெல்லாம் பண்ணலை, அவங்களுக்கு புரிய வச்சு மாற்றினவர் எல்லாத்தையும். சுரேஸ்வராச்சாரியார்லாம் கர்மகாண்டத்தில் தத்துவத்தில் ஒத்துக்கவே மாட்டார், பெரிய துவைதி அவர். அவரை வாதம் பண்ணி அவரை சிஷியனை மாற்றி கூட்டு போயிட்டார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அவர் சொல்கிறது தான் ஃபைனல். அவரே வாக்கிய விருத்தியில் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஸ்லோகம் 71 வாக்கிய விருத்தியினுடைய ஸ்லோகங்களை 71லேருந்து 78 வரைக்கும் 8 ஸ்லோகத்தை அப்படியே கொடுத்துட்டார். ஸ்லோகத்தை அவர் வார்த்தையை கூட மாற்றலை. சங்கரர் சொன்னால் கொஞ்சம் முன்ன பின்னா இந்த ஸ்லோகத்தை முன்னாடி சொன்னது பின்னாடி போட்டிருப்பார், பின்னாடி சொன்னது முன்னாடி போட்டிருப்பார். இப்படி 71லேருந்து 78 வரைக்கும் 8 ஸ்லோகம் வாக்கிய விருத்தியில் சொன்னது அப்படியே போட்டிருக்காருங்க. அதில் ஸ்லோகம் 71 அப்படிங்கிறது வாக்கிய விருத்தியில் ஸ்லோகம் 44வது கருத்தாக வருது. அதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு வாக்கியத்தை எடுத்தாச்சுன்னு சொன்னால், மகா வாக்கியத்தை எடுத்தால் அந்த வார்த்தைக்கு முதல்ல பொருள் என்னன்னு பார்க்கணும். அந்த வாக்கியத்துக்கு முதல்ல பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பொருள்னு முதல்ல பார்த்துட்டு பிறகுதான் என்ன பண்ணணும், நம்ம லட்சியார் வரணும், வாச்சியார்த்தம் லட்சியார்த்தத்துக்கு வரணும். அப்போ இவர் என்ன பண்ணுறான்னா, இந்த 71 துவம் நீ, துவம்னா என்ன, நீ, அது அகம்னு எடுத்துக்கிறேன்னா, தத்துவம் அசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தில் துவம்னு வரும், துவம்னா நீன்னு வரும். அகம் பிரம்மாசிங்கிற வாக்கியத்தில் அகம்னு வரும். துவம்னாலும் அகம்னாலும் ஒன்று தான், அது முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இந்த துவங்கிறதுனா நீன்னு அர்த்தம், அகம்னா நான் அர்த்தம், ஜீவன் அர்த்தம். ஜீவன் சொன்னால் அது பொதுவாக எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் என்னன்னு 71 பார்த்தோம். அதாவது அதில் 3 விஷயம் வருது. ஒரு வார்த்தையை சொல்லணும்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். இப்போ டேபிள்னு ஒரு வஸ்து இருக்கணும். இந்த டேபிளை பற்றி என்ன வரணும், டேபிள்ங்கிற ஒரு வார்த்தையும் வரணும். ஒரு என்ன அப்படியே இந்த டேபிள்னை பார்த்தோன்னு அந்த பொருள் முதல்ல பொருள் இருக்கணும். இதை பற்றி என்ன உருவாகணும், இதுக்கு என்ன சப்தங்கிறது மனசில் வந்துடும், இது டேபிள்னு சொல்லுவோம். இந்த 3 சேர்ந்து தான் ஒரு வாக்கியமே வரும், ஒரு வார்த்தையே வெளியே வரும். எண்ணம், சொல், பொருள், சப்தம், ஆப்ஜெக்டு, பிறகு அந்த எண்ணம், இது 3 சேர்ந்து வரும். அப்படி வரக்கூடிய அந்த விஷயத்துக்கு பேர் வாட்சியார்த்தம்னு பேர். இங்கே நான் சொல்லும் பொழுது அல்லது நீ என்று சொல்லும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணுது, நான் சொன்னவன்னு என்ன பண்ணுவான், நம்மளை அந்த உடம்பாக பார்ப்போம், இல்லாட்டி மனசாக பார்ப்போம். அப்போ நான்கிறதுக்கு ஒரு வஸ்து நம்மளுக்கு தெரியுது. எது நான்னா யார், நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் நான் உடம்பு தான் சாப்பிடுது, நான் சிந்திக்கிறேன்னா மனசு சிந்திக்குது, நான் யோசிக்கிறேன்னா புத்தி யோசிக்குது. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, அந்த நான்கிற ஒரு சப்தமும் வருது, அதுக்கு என்ன பொருளுங்கிற ஒரு எண்ணம் இது இருக்குது, என்ன விஷயம் இருக்குது. விஷயம், சப்தம், எண்ணம் 3 சேரணும். இது டேபிள் நான் சொன்ன உடனேயே உங்களுக்கே டேபிள்னு சொல்லியாச்சுன்னா அந்த சப்தம் வந்தாச்சு, இதுக்கு ஒரு பொருள் இருக்குது, இதை பற்றி ஒரு எண்ணம் மனசில் வந்துடும்.
அது மாதிரி நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நான் பேசுகிறேன் அமர்கிறேன்னு சொன்னால் நான்கிறதுக்கு என்ன வஸ்துவோ அந்த வஸ்து இருக்கணும், அதை பற்றிய எண்ணம் இருக்கணும், அந்த சப்தமும் வரணும். இதுதான் பொதுவாக எல்லா மக்களும் நான் என்ற எண்ணத்திற்கு பயன்படுத்துகின்ற ஒரு சாதாரணமான பொருள். உடம்பையும் மனதையும் ஒரு பொருளாக வைத்து நான் என்று சொல்வது இந்த வார்த்தைக்கு சாதாரணமான அர்த்தம், வாட்சிய அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம்ங்கிறார். வாட்சியார்த்தம் என்ன? பொதுவான பொருள். நான் என்ற சப்தத்திற்கு அகம் பிரம்மாஸ்மின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே அகங்கிற வார்த்தைக்கு இதான் வாட்சியார்த்தம். தத்து துவம் அசி, துவம்னா நீனால் நான்னால் ஒன்று தான். இங்கே அந்த துவங்கிற வார்த்தைக்கு வாட்சியார்த்தம் என்னன்னு சொன்னால் இந்த சூக்ஷ்ம சரீரத்துடன் கலந்த அறிவு. நம்ம எப்படி பாரு, இந்த உடம்பையும் மனசில் ஒரு உணர்வு தத்துவம் இருக்குது. உணர்வு இல்லாத நம்ம நான் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். உணர்வோடு தான் சொல்லுவோம். மனசில் ஒரு பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குது, இந்த எண்ணத்தில் ஒரு உணர்வு இருக்குது. இந்த உணர்வோடு கலந்த இந்த உடம்பையும் மனதையும் சேர்த்த ஒரு பொருளைத்தான் நாம் நான் என்று எப்பொழுதும் சொல்கின்ற பழக்கம் சாதாரணமான அர்த்தம். தத்து துவம் அசிங்கிற இந்த 3 வார்த்தை இருக்குது. தத்துன்னா அது கடவுள், ஈஸ்வரன், பிரம்மன் அர்த்தம். துவம்னா நீ, ஜீவன் அர்த்தம். இந்த ஜீவன் என்பதற்கு எல்லாரும் சொல்லக்கூடிய சாதாரணமான அர்த்தம் இந்த உடலையும் மனதோடும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு தத்துவம். இதுக்கு பேர் வாட்சியார்த்தம் அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் 71 சொன்னார். சரி, இது எல்லாருக்கும் இது யார்? நாஸ்திகனுக்கு இதே தான், ஆஸ்திகனுக்கு இதே தான். நாஸ்திகன் இப்படித்தான் நினைக்கிறான், ஆஸ்திகன் இப்படித்தான் நினைக்கிறான். ஆனால் தத்பதத்துக்கு வந்தாச்சுன்னா அங்கே நாஸ்திகனுக்கு இடமில்லை. அவன் இல்லை இருக்கிறே சொல்கிறது இல்லை. தத்துனா அது கடவுள், ஈஸ்வரன், பிரம்மன் அப்படி ஒன்று இருக்குன்னே அவன் சொல்ல மாட்டான். யார்? நாஸ்திகன். நம்ம ஆஸ்திகனுக்கு அது பேச முடியுது. அப்போ கடவுள் விஷயத்துக்கு வந்தவங்களுக்கு தத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மாயையை உபாதியாக உடையவர், மாயையை தன்வசம் வைத்திருக்கக்கூடியவர். கடவுளுக்கு நம்ம தான் லட்சணம் சொல்கிறோம். மாயை இல்லாட்டி படைக்க முடியாது. இந்த உலகத்தை படைத்தவர், உலகிற்கு காரணமானவர். கடவுள் யார்? இந்த உலகுக்கு காரணமானவர். அந்த உலகத்தை எப்படி படைக்கிறார்? மாயையை தன்வசம் வைத்து கொண்டு சிவனும் சக்தியும் சேர்ந்து படைக்கிறது, அல்லது விஷ்ணுவும் லட்சுமி எல்லாம் சொல்லிக்கலாம். அந்த 2 சக்தி சேர்ந்து தான் என்ன பண்ணுது? உலகத்தை படைக்கிறது. அப்போ மாயையை உபாதியாக உடையவர் அது தத்து, அந்த பிரம்மன் அல்லது கடவுள். இது முதல் லட்சணம், வாட்சியார்த்தம். 2வது லட்சணம் என்ன? இந்த உலகிற்கு காரணமான, உலகத்தை படைத்தவர். 3வது அனைத்தையும் அறியும் தன்மை முதலியவற்றை லட்சணமாக உடையவர்ன்ட்டார். நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும்? கொஞ்சம்தான் தெரியும். அவருக்கு இந்த சிருஷ்டியை பற்றி முழுசும் தெரியும். நம்ம மனசில் என்ன இருக்குன்னு தெரியும், இந்த உலகத்தில் எறும்பு மனசில் என்ன இருக்குன்னு தெரியும், இந்திர மனசில் என்ன இருக்குன்னு தெரியும். அவருக்கு எல்லா அறிவும் சேர்ந்த அறிவு, இல்லாட்டி படைக்க முடியாதுல்ல. ஒன்றை தயார் பண்ணால் அதை பற்றி அறிவு வேணும். இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்தவர்னு அதை பற்றி அறிவு அவருக்கு இருக்கணும். அதனால் அவர் அனைத்தையும் அறிந்தவர், முதலியன்ட்டார். அப்போ அனைத்து சக்தியையும் உடையவர். நாமெல்லாம் அல்பசக்தி உடையவன், அவர் சர்வசக்தி உடையவர். சர்வஜன், வாளறிவன்கிறார் வள்ளுவர் 2வது குறளில். கற்றதனால் ஆயபயன் எங்கள் வாளறிவன்னா அனைத்தையும் அறிபவர்னு அர்த்தம். இப்படிப்பட்ட தத்துவத்தை உடையவர். 3 சொல்லியாச்சு. 1 மாயையை உபாதியாக உடையவர், 2வது உலகத்தை படைத்தவர், 3வது அனைத்தையும் அறியும் தன்மை முதலியன்றார். அவருக்கு என்னென்ன குவாலிட்டிலாம் சேர்த்துக்கலாம். உடையவரும் பரோட்சம் என்ற சிறிய குறையை உடையவர்ன்றார். என்ன கண்ணு முன்னாடி இல்லையா? அவர் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயோ உட்கார் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய குறைங்கிற. எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறோம். சாதாரண மக்கள் கடவுளுக்கு என்ன லட்சணம் சொல்கிறான்? அவர் எங்கேயோ பரலோகத்தில் இருக்கிறார். நம்ம மட்டும் எல்லா மதமும் அப்படித்தான். பரலோக பிதா அவங்க. நம்ம வைகுண்டத்தில் இருக்கிறார், அல்லது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார், அல்லது கைலாயத்தில் இருக்கிறார், அல்லது பிரம்மலோகத்தில் இருக்கிறார் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன சொல்லுவான்? நீக்கமர நிறைந்திருக்கிறான்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு அங்கே தான் இருக்காருன்னு சொல்லிடுவோம். ஒரு குறை இருக்கா இல்லையா? அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகின்னு சொல்லிட்டு
என்ன பண்ணுறோம், எங்கேயோ உட்கார்ந்துருக்காருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற அறிவோடு இருக்குமா, பரோட்ச ஞானத்தோடு இருக்கோம். நம்ம எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பொதுவான அர்த்தத்தை சொல்கிறார். அது என்பதற்கு பொதுவான அர்த்தம் அதெல்லாம் கரெக்டு. இதுவும் பாருங்கள் ஒரு குறை இருக்குது. ஏன்னா அவர் எல்லா இடத்துல இருக்கவரை எங்கேயோ உட்கார்ந்துருக்கார் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அப்படி ஒரு லட்சணத்தை உடையவர். பிறகு உண்மையான லட்சணம் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம், சத்தியம் முதலிய தன்மையை உடையவராகவும் இருப்பவர். இதெல்லாம் அது என்ற சொல்லினுடைய வாச்சியார்த்தம் சொல்லிட்டார். இப்போ மகா வாக்கியத்தில் தத்து, துவம், அசி. அசிங்கிறது ஐக்கிய வார்த்தை. தத்துக்கு என்ன வார்த்தை, துவம்க்கு என்ன வார்த்தை, 2 ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். எங்கள் வாக்கிய விருத்தியில் சொல்லியிருக்கார். துவம்னா என்ன? ஜீவன். ஜீவன்னா என்னன்னு எல்லோரும் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான்னா என்ன? உடம்பு, மனசு, அதில் ஒரு அறிவு இருக்குது, உணர்வு இருக்குது. இதான் எல்லோரும் நினைக்கிறோம். கடவுள்னா என்ன? எங்கேயோ இருக்கார், எல்லாத்தையும் படைக்கிறாரு, மாயோடு கூடி உட்காந்துருக்கிறார். அவர் சர்வசக்திமான், சர்வ வல்லமை உடைத்தவர், அனைத்தையும் அறிந்தவர். ஆனால் சொல்கிறாங்க சத்தியம், ஞானம், ஆனந்தம், பிரம்மன்னு சொல்லி இப்படியெல்லாம் இருக்காருன்னு சொல்லி பொதுவாக கடவுளுக்கு லட்சணம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தத்பத வாட்சியார்த்தம், தொம்பத வாட்சியார்த்தம் சொல்லிட்டார். இதெல்லாம் ஓகே. அசின்னு சொல்கிறீங்களே அது எப்படி 2 ஒன்றுன்னு சொல்லி அங்கே தான் அடுத்த சொல்லுவாங்க. இந்த ஐக்கியப்படுத்தும் பொழுது என்ன பிரச்சனை வருதுங்கிறத இந்த 73 சொல்ல போகிறார். 73 என்னென்னா, அதாவது என்ன, முதல்ல ஒரு வார்த்தையை எடுத்து, ஒரு வாக்கியத்தை எடுத்து, அந்த வாக்கியத்தில் ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன அர்த்தம்னு பார்க்கணும். பிறகு மொத்தமாக சேர்த்து அர்த்தம் பார்க்கணும். இப்போ தனித்தனியாக தத்துக்கு பார்த்துட்டோம், பிரச்சனையே இல்லை. சேர்த்து பார்க்கும்போது பிரச்சனை வரக்கூடாது. வந்தால் தான் யோசிக்கணும். அப்போ வாட்சியார்த்தத்தை விட வேண்டிய வரும். இப்போ குரு சொல்கிறார், நீ பசுவை அழைத்து வா. இதில் உனக்கு சந்தேகமே கிடையாது. பசுன்னு ஒன்று இருக்குது, நீ என்னை பசு மாட்டு அழைச்சிட்டு. இந்த வாக்கியம் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதை ஈஸியாக நம்ம மாட்டு புரிஞ்சுக்கிட்டேன்னா சொல்லுவான், ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவான். ஆனால் நீ அதுவாக நீ கடவுளாக இருக்கிறான்னு சொன்னால் என்ன ஆயிடுது? அங்கே தான் அவனுக்கு பிரச்சனை வருது. அந்த வாக்கியத்தில் பிரச்சனை. நீ பசுவை அழைத்து வா, ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இல்லை. நீ தண்ணீர் கொண்டு வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வாக்கியத்தில் சந்தேகம் கிடையாது. ஆனால் தத்துவமசின்னு குரு சிஷியனை பார்த்து சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? என்னை எப்படி ஐக்கியமாத்துறது அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்? அந்த வாக்கியத்தை புரிஞ்ச உடனே என்ன ஆகும்? அது எப்படி நானும் அவர் ஒன்றாக முடியும் அப்படின்னு சந்தேகம் வருமா வராதா? முதல்ல ஒரு வாக்கியத்தை தான் சந்தேகம் வராது சாதாரணமாக. இரண்டும் எப்படி ஐக்கியமாக முடியும்? இதில் இரண்டுக்கும் விரோதத்தன்மை இருக்கிறதே என்ற அறிவும் சேர்ந்து வருகிறது. நீ தண்ணீர் கொண்டு வாங்கிற வார்த்தையை கேட்டால் ஒன்றும் கிடையாது. நீ அதுவாக இருக்கிறாய், நீ கடவுளாக இருக்கிறாய்ன்னு கேட்ட உடனேயே நீங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, கடவுளுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ரெண்டும் ஒன்றுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு உடனே எப்பா அவர் யார், நான் யார், அவர் எங்கே, நான் எங்கே? நீ தான்ப்பா ராஜான்னு சொன்னால் ஒரு வார்த்தைக்கு புகழ்கிறதுக்கு சொல்கிறது வேறு. ராஜாவும் நானும் ஒன்றாயிர முடியுமா? அவர் எவ்வளோ பெரிய ஆள் கடவுள், நம்ம எப்படி கடவுள் ஆக முடியும்னு ஒரு விரோதம் வருகிறதே. அப்படி வருதுன்னு சொல்கிறார், தோன்றுகிறது. நீ இதை தியானம் பண்ணுன்னு சொன்னால் ஒன்றும் வராது, அதெல்லாம் அந்த வார்த்தை இல்லை. நீ அது ஒன்றுன்னு சொல்லும் பொழுது என்ன அது விரோதம் வருது. மகளையும் மருமகளையும் ஒன்றா பாருன்னா எப்படி பார்க்க முடியும்? அம்மாவையும் மாமியாரையும் ஒன்றா பாருன்னா எப்படி பார்க்க முடியும்? இப்படி சொல்கிறீங்க, அதை எப்படி ஒன்றாக்க முடியும்? இது வேறு அது வேறு, அவங்க குணம் வேறு. 2 குணம் உண்மையிலே ஒரு குணம் தான், நம்ம தான் வித்தியாசமாக பார்க்குறோம். உண்மையிலே 2 பேரும் வித்தியாசம் கிடையாது. அம்மாவும் மகளை திட்டம், மருமகளும் திட்டம். ஆனால் அவங்க அம்மாவை விரோதமாக பார்க்குறதில்ல, மாமியாரை விரோதமாக பார்த்துருவாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே கண்டிஷன் தான் போடுவாங்க. வித்தியாசம் இதில் வித்தியாசம் பார்க்குறவங்ககிட்டதே வித்தியாசம் இருக்கிறதில்ல. நான் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், நாத்தனாரோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்ன சொன்ன புற சொல்லிட்டு, சரி நீயும் அவங்க அக்கா கூட சண்டை போடுவேன்னு கேட்டேன். சண்டை அடிதடியெல்லாம் வரும் அப்படின்னுச்சு. தெரியும், அதையும் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேங்கிற, இதே சண்டை தான் அங்கேயும் வருது அப்படின்னா அதுவா? ஆமாம், அதை மட்டும் மறந்துடுற, இதே மறக்க மாட்டேங்கிறிய. புரியுதா? 2 ஒரே, ஆனால் வித்தியாசம் மனசில் வந்துடுது இங்கே. அது மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குது. எதை எப்படி கடவுளும் நானும் ஒன்றுன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதே.
அந்த 2 வார்த்தையை கேட்டவுடன் எனக்கு என்ன, ஒரு விரோதம் மனதில் தோன்றுகின்றது. அப்பொழுது வாச்சியார்த்தத்தை விட்டுவிட்டு, பொதுவான அர்த்தத்தை விட்டுவிட்டு, அங்கு ஏதோ ஒரு ஐக்கியம் இருக்கிறது என்று லட்சியார்த்தத்திற்கு செல்ல வேண்டும். பொதுவான அர்த்தத்தை விட்டுவிட்டு அது ஏதோ ஒரு லட்சிய அர்த்தத்தை சொல்லுகிறது என்று அந்த அர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். இது 2வது. முதல்ல வாக்கியத்தை தனியாக பார்க்குறான், ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் பார்த்துறான். 2வது ஐக்கிய சம்பந்தம் சொல்கிறான். சொன்ன உடனே 3வது என்ன வருது அவனுக்கு, விரோதம் தோன்றுகின்றது. விரோதம் தோன்றியவுடன் வாச்சியார்த்தத்தை விட்டுவிட்டு லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொ. 4 ஸ்டெப்பு. முதல்ல தனித்தனி வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்குறான், பிறகு ஐக்கியத்தை கேட்குறான், 3வது ஐக்கியத்தை விரோதம் வருது. விரோதம் வந்த உடனே முதல்ல பார்த்த அர்த்தத்தை ஒத்துக்கிற முடியாது, வேறு ஏதோ அர்த்தம் இருக்குன்னு லட்சியார்த்தத்திற்கு சென்றால்தான் புரியும். இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது மகா வாக்கியமாக இல்லாமல் சாதாரண அர்த்தவாத வாக்கியமாக இருந்தால் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய வாக்கியமாக இருக்குது. ஒருத்தர் நீ இந்திரன் சந்திரன் புகழ்கிறான், அதெல்லாம் அர்த்தவாத வாக்கியம், ஒரு பேருக்கு புகழ்கிறது. அதை போய் விட்டு இதில் போய் மகாவார்த்தம்லாம் நம்ம லட்சியார்த்தம்லாம் போக வேண்டிய அவசியம். ஏதோ புகழ்கிறார், சுதிக்காக சொல்கிறார் அப்படின்னு விட்டுடலாம். நீங்கள் தான் வருங்கால முதலமைச்சர், நீங்கள் தான் நிரந்தர முதலமைச்சர்லாம் புகழ்கிறோம். ஒரு சாதாரண நாளில் கூட எல்லோரும் புகழ்வான். இதெல்லாம் அர்த்தவாத வாக்கியம். இங்கேயெல்லாம் லட்சியார்த்தத்துக்கெல்லாம் போகக்கூடாது. இப்போ சிஷ்யன் இருக்கான், ஒரு குருவை பார்க்குறான், குரு மேலே மரியாதை இருக்குது, அவனுக்கு தத்துவமெல்லாம் புரியாது. ஆனால் குருவே நீங்கள் தான் எனக்கு கடவுளுங்கிறான். தத்துவ ரீதி அவன் சொல்லலை, அவன் என்ன மரியாதைக்கு சொல்கிறான், புகழ்ந்து சொல்கிறான். புரியுதா? நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு குருவை பார்த்து சிஷ்யன் சொல்கிறது அது அர்த்தவாத வாக்கியம், மகா வாக்கியம் இல்லை. ஏன்னா இவன் ஒரு புகழ்ச்சிக்காக குருவுக்கு மரியாதைக்கு சொல்கிறான். ஆனால் அதே குரு சிஷ்யனை பார்த்து நீயே கடவுள்னா இவனை புகழ்ந்தா சொல்கிறார், அவர் லட்சியார்த்தத்தில் சொல்கிறாரு. சிஷ்யன் குருவை கடவுள்னு சொல்கிறது புகழ்ச்சிக்காக, குரு சிஷ்யனை கடவுள் என்று சொல்வது அது அதுக்கு அர்த்தம் வேறு. அது அர்த்தவாதம் அல்ல, இது மகா வாக்கியம். அங்கே தான் அப்போ எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இது தாத்பரிய வாக்கியம்னு பேர். இதுக்கு பேர் எப்படி 2 ஐக்கியமாக முடியும்? இந்த மகா வாக்கியம் தாத்பரிய வாக்கியம். அப்பொழுது நாம் வாச்சியார்த்தத்தை விட்டு லட்சியார்த்தத்திற்கு செல்ல வேண்டும். என்னடா லட்சியார்த்தம்னு பார்க்க போகிறோம். லட்சியார்த்தம்னா என்னன்னு, அதாவது ஜோக்குக்கு நிறையா சொல்லலாம், புகழலாம், அதுக்கெல்லாம் இங்கே அர்த்தமே அதெல்லாம் அர்த்தவாத வாக்கியம். இங்கே அர்த்தவாதமோ ஸ்துதி வாக்கியமோ இல்லை, இது தாத்பரிய வாக்கியம். நீயும் ஈஸ்வரனும் ஒன்று என்ற வாக்கியத்தை கேட்டவுடன் இவனுக்கு முதலில் 2க்கும் ஏதோ விருத்தம் இருக்கிறதே என்று தோன்றுகிறது. அது என்ன விருத்தம் முதலில் ஏற்படுது? 2 விருத்தத்தை இங்கே சொல்கிறார். அந்த விருத்தம் வருது, எப்படிப்பட்ட விருத்தம் வருதுங்கிறத இங்கே இவரே சொல்கிறார். அதை கேட்ட உடனே அது எப்படி ஒன்றா இருக்க முடியும்னு சொல்லி என்ன விருத்தம் வருதுன்னு முதல் வரி முதல் வார்த்தையில் பிரத்யக் பரோக்ஷதா ஏகஸ்ய, பிரத்யக்கு பரோக்ஷதா ஏகஸ்ய, முதல் வரி முதல் வார்த்தை. ஏகஸ்யன்னா ஒன்றுக்கு, ஒரே பொருளுக்கு, ஒரே வஸ்துவுக்கு. பிரத்யக்னா முன்னாடி, பிரத்யக்ஷமாக முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிறதும், பரோக்ஷதா மிக தூரத்தில் இருக்கிறது என்பதும் எப்படி ஏற்படும்? கடவுள் எங்கேயோ இருக்கிறார், ஜீவன் இங்கே இருக்கின்றான், ஒரே வஸ்துவை தூரத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஈஸ்வரன் எங்கோ பரோட்சமாக இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பொருளை போய் முன்னாடி இருக்க ஜீவனு அதுவும் ஒன்றுன்னு சொன்னால் முதல் விருத்தம் என்ன? அவர் எங்கோ இருக்கிறார், இது இங்கே இருக்கிறது, 2ம் எப்படி ஒன்று என்று சொல்ல முடியும்? அவர் எப்படிப்பா இருக்கார்? நெட்டையாக குட்டையாக இருக்காருன்னு எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? ஒல்லியாக குண்டாக இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அவர் தூரத்தில் இருக்கார், இது பக்கத்தில் இருக்குது. இது எப்படி 2 ஐக்கியப்படுத்துகிறீங்க? ஈஸ்வரனோ பரோட்சம், இவரோ பிரத்யக்ஷம் ஜீவனோ. 2 தூரத்தில் இருப்பதையும் அருகில் ஒரே ஒரு வஸ்து எப்படி தூரத்திலும் அருகிலும் இருக்க முடியும்? ஜீவன் இங்கே இருக்கான், அவர் எங்கேயோ இருக்கிறார். இந்த விருத்தம் முதல்ல மனசில் தோன்றுதான். எங்கேயோ இருக்கிறவர் போய் நீ எப்படி ஒன்றுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு முதல்ல ஒரு விரோதம் இவனுக்கு தோன்றுகின்றது.
ஒரே ஆளை போய் இங்கே இருக்கார் அங்கே இருக்காருன்னு சித்து வேலை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். வள்ளலார் அப்படி இருந்தாருன்னு சொல்லுவாங்க. கோட்டில் இருந்தாராம் அங்கே இருந்தாராம். அது சித்தியில் செய்கிறது, புரியுதுங்களா? பகவான் கூட நம்ம இருக்க முடியுமா அப்படி? அப்போ முதல் விருத்தம் என்ன? தூரம் மிக அருகாமை. இது ரெண்டும் எப்படி ஒன்றாக முடியும்? மனதில் ஏற்படக்கூடிய முதல் வேறுபாடு அருகில் இருப்பது தூரத்தில் இருப்பது என்ற ஏற்பாடு தோணுது. ரெண்டாவது அதை விட முக்கியமான விருத்தம், அடுத்த விருத்தத்தை சொல்கிறார். அந்த ரெண்டாவது வார்த்தை சத்விதீயத்துவ பூரணதா. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. சத்விதீயத்துவ இருமைகளுடன் கூடியது. அடுத்தது பூர்ணதா, இருமையற்ற பூரணமானது. ஜீவர்கள் பல தன்மையுடன் இருமையுடன் கூடியவர்கள், குறையுடன் கூடியவர்கள். கடவுள் எப்படி? பூர்ணதா, அவர் பரமாத்மா, ஏகம், ஒன்றுதான் அவர். பூர்ணத்தான்னா ஒரே ஆள், அவர் ஒரே ஆள் தான். ஜீவர் இத்தனை பேர் இருக்கான், பலவிதமாக இருக்கிறார்கள். சத்விதீயத்துவனா இருமைகளுடன் கூடியது. த்விதீயம்னா இருமை, சேன்னா கூடியது, இருமைகளுடன் கூடியவர். இப்படியும் எடுத்துக்கலாம். இவனுக்கு எல்லாம் என் இன்ப துன்ப லாப நஷ்டம் எல்லா இருமையும் சேர்ந்தவன் தான் ஜீவன். கடவுள் அப்படியா? இல்லை, அவர் பூரணமானவர், நிறைவானவர், பூரணத்தா. அது மட்டும் இல்லை, பூரணத்துக்கு இன்னொன்று ஏகம், அவர் ஒன்று தான், பரமாத்மா. அப்போ இங்கே ரெண்டாவது வேறுபாடு என்ன? ரெண்டாவது விருத்தம் என்ன? அவர் ஏகம், இவன் இருமையுடன் கூடியவன். அவர் பூரணமானவர், இவன் குறையுடன் கூடிய. உண்மைதானே இது? நம்ம சம்சாரி, அவர் சம்சாரியா? அவர் சம்சாரி இல்லை. நம்ம 1008 தலைவலியோடு உட்காந்துருக்கோம், அவருக்கு ஒரு தலைவலி இல்லை. இல்லை, நம்மளை விட அவருக்கு தலைவலி ஜாஸ்தி. இத்தனை பேரை படைச்சி காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. சில பேர் நினைக்கலாம், இந்த தெனாலிராமன் காளியை பார்த்தோன்னு கிண்டலாக கேட்பான், 10 தலையோடு அது காட்சி கொடுக்கும், சிரிப்பான். அவர் சினிமாவில் பார்த்தேன், அது உண்மையில பார்க்கும்போது என்ன சரி, எங்களுக்கு ஒரு தலையில் தலைவலி வந்தாலே தாங்க முடியல, நீ எப்படி 10 தலையை வச்சுக்கிட்டு இருக்க, தாங்குவேன்னு கேட்பான் குட்டி பையனாக இருக்கும்போது. அது மாதிரி கடவுள் எல்லாத்தையும் கையில் வச்சு தான் அவர் பெரிய சம்சாரியாவில் இருக்கணும், இவ்வளோ பேரையும் படைச்சி காற்று அழிக்கும்போது. ஆனால் அப்படி இல்லை, அவர் துக்கப்படுறவராக இல்லை, நாம் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாம் இருமைகளுடன் கூடியிருக்கோம், அவர் பூரணமாக இருக்கிறார். முதல் விருத்தம் தூரம் அருகாமை, இரண்டாவது விருத்தம் நாம் இருமையுடன் கூடியவர்கள், அவர் பூரணமானவர். இப்படி 2 விதமான விருத்தம் முதல்ல உதாரணத்துக்கு சொல்கிறார். இப்படி 2 விருத்தம் ஏற்படுகின்றதே கடவுளுக்கும் நமக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஏகமாக முடியும்? நாமும் கடவுளும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். நியாயந்தானே? தத்துவமசி, நீயும் கடவுளும் ஒன்று என்ற வாக்கியத்தை சொன்னவுடன் இந்த சிஷ்யன் மனதில் 2 விருத்தம் ஏற்படுகிறது. ஒன்று, இது அருகாமையில் இருப்பவர், கடவுள் எங்கே இருப்பவர், எங்கே இருக்க கடவுளை நம்மோடு எப்படி ஐக்கியப்படுத்த முடியும்? நாம் அல்பமானவன், இருமையுடன் கூடியவன், கடவுள் பூரணமானவர், எப்படி ரெண்டையும் ஐக்கியப்படுத்தி நீயும் கடவுள் என்று சொல்ல முடியும்? இந்த 2 விதமான விருத்தம் அந்த வாக்கியத்தில் ஏற்பட்டால் அந்த வாச்சியார்த்தத்தை விட்டுவிட்டு அவன் லட்சியார்த்தத்திற்கு செல்ல, இந்த அர்த்தம் சரி வராது. இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்ற வார்த்தைக்கு வேறு ஒரு அர்த்தம் பார்க்க வேண்டும் என்று அந்த அர்த்தத்திற்கு செல்ல வேண்டும்ங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வாச்சியார்த்தம் தெரிந்தவுடன் இந்த 2 விதமான விருத்தம் ஏற்படுகிறது. ஒன்று அருகில் இருக்கிறது, ஒன்று தூரத்தில் இருக்கிறது, ஒன்று இருமையுடன் கூடியிருக்கிறது, ஒன்று பூரணமாக ஏகமாக இருக்கிறது என்று விருத்த எண்ணங்கள் ஏற்பட்டவுடன் இவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதை விட்டுட்டு லட்சியார்த்தத்துக்கு போகணும்னு சொல்கிறார். அதை சொல்கிறாரு. 2வது வரி முதல் வார்த்தை, எதக விருத்த ஏதே, எந்த காரணத்தினால் விருத்தம் ஏற்படுகின்றதோ. 2 விருத்தத்தை சொல்லிட்டார். எந்த காரணத்தினாலோ கடவுளுக்கும் ஜீவனுக்கும் விரோதமான ஒரு புரிதல் ஏற்பட்டவுடன் 2 ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவனுடைய குணம் வேறு, கடவுளுடைய குணம் வேறு, எப்படி ஐக்கியப்படுத்த முடியும்? இப்படி விருத்தமான எண்ணம் மனதில் ஏற்பட்டவுடன் என்ன பண்ணணும்? தஸ்மாத், ஆகையால். 2வது லக்ஷணா சம்பிரவர்த்ததே, லட்சணைக்கு செல்ல வேண்டும், லக்ஷணா விருத்திக்கு சொல்ல வேண்டும்ங்கிறார். சாதாரண அர்த்தத்தை விட்டுவிட்டு லட்சணை என்ற அர்த்தத்திற்கு, லட்சியார்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அந்த அர்த்தம் பார்த்தாத்தான் ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஒன்று என்று சொல்ல முடியும். ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும்.
தத்துவமசிங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும். சாதாரண அர்த்தத்தை கொண்டு இரண்டையும் ஐக்கியப்படுத்த முடியாது. அதில் விரோதம் ஏற்படுவதால் நீ லட்சியார்த்தத்திற்கு செல்ல வேண்டும் சொல்லி இங்கே சொல்கிறார். அந்த லட்சியார்த்தத்தை எப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். லட்சியார்த்தம்னா எப்படி, அதில் 3 விதம் இருக்குது. அதில் எந்த லட்சணத்தை எடுத்தால் கடவுளும் நாமும் எந்த அடிப்படையில் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று தான் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் சொல்லப்படுகிறங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் விளக்க போகிறார். அதுக்கு ஒரு லட்சணம் இருக்குது. இந்த லட்சணத்தை வச்சு தான் நீ இந்த வார்த்தைக்கு பொருள் பார்க்கணும், சாதாரண பொருளை நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஆதிசங்கர் வாக்கிய விருத்தியில் சொல்கிறார். ஏன்னா லட்சணா விருத்திலையும் பல விதம் இருக்குது, 3 விதம் இருக்குது. அது 3 விதத்தில் எந்த விதத்தை நீ எடுத்துகிட்டு பொருள் பார்த்தேன்னா இது தத்துவமசிங்கிற வார்த்தை ஐக்கியமாகும், ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று ஆகுங்கிறத இங்கே சொல்ல போகிறாரு. அது அடுத்த சொல்லுவாகும். இந்த 73க்கு அர்த்தம் பார்த்துடலாம். பிரத்யக் பரோக்ஷத ஏகஸ்ய, அதை பிரித்தோம்னா பிரத்யக் பரோக்ஷத ஏகஸ்ய. ஏகஸ்யன்னா ஒரே ஒரு பொருளுக்கு, ஒரே ஒன்றுக்கு அல்லது ஒரே ஒரு வஸ்துவுக்கு பிரத்யக் மிக மிக அருகில் இருக்கும் தன்மை, பரோக்ஷத மிக மிக தூரத்தில் இருக்கும் தன்மை. ஒரே பொருளுக்கு இது பக்கத்தில் இருக்குது தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நெட்டையாக இருக்கான் குட்டையாக இருக்கான்னு சொல்ல முடியாது, குண்டாக இருக்கான் ஒல்லியாக இருக்கான்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரே வஸ்துவுக்கு மிக மிக அருகில் இருப்பது, மிக மிக தூரத்தில் இருப்பது என்று சத்விதீயத்வ. அதே மாதிரி இன்னொரு வேறுபாடு சொல்கிறார். சத்விதீயத்வன்னா இருமையுடன் இருப்பது, பூரணத்தா இருமை இல்லாமல் பூரணமாக இருப்பது என்ற 2 தன்மை. ஒன்று பூரணமாக இருக்குது, ஒன்று குறையோடு இருக்குது. ஒரே வஸ்து தான், ஒன்று பக்கத்தில் இருக்குது தூரத்தில் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒன்று பூரணமாக இருக்குது, ஒன்று குறையோடு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இருமையோடு இருக்குது, ஏகமாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? 2 விருத்தங்கள் இந்த மகா வாக்கியமான தத்துவமசி என்ற வார்த்தையில் ஏற்படுகின்றதே அப்படிங்கிற முதல் வரியில் சொல்லிடுறார். அப்படி ஏற்பட்டால் 2வது வரியில் விருத்த ஏதே யதக தஸ்மாத். யதகன்னா ஏதோ காரணத்தினால், விருத்த ஏதே விருத்தமாகின்றது, 2க்கும் விரோதம் ஏற்படுகின்றது. தஸ்மாத் ஆகவே லக்ஷணா லக்ஷணைக்கு சம்பிரவர்த்ததே செல்ல வேண்டியிருக்கிறது. சாதாரண அர்த்தத்தை விட்டுக்கிட்டு லக்ஷணையான அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. லட்சியார்த்தத்தை பார்க்கணும். வாச்சியார்த்தத்தை விட்டுவிட்டு லட்சியார்த்தம் போனாத்தான் மகா வாக்கியத்துக்கு அர்த்தம் புரியும். இல்லாட்டி மகா வாக்கியம் தப்பாக போயிடும். தத்துவமசிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சாதாரண வாச்சியார்த்தத்தை விட்டுவிட்டு லட்சியார்த்தத்துக்கு செல்ல வேண்டும். காரணம் என்ன? 2 விதமான விரோதம் ஏற்படுகிறது. ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற. ஜீவன் அருகில் இருக்கின்றான், ஈஸ்வரன் தூரத்தில் இருக்கிறார். எப்படி ஒன்றா இருக்க முடியும்? இவன் பலவாக இருக்கிறான், அவர் ஏகமாக இருக்கார். எப்படி 2 ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க? இது சாதாரண அர்த்தத்துக்கு ஒத்து வரலை. அப்போ லட்சியார்த்தம் பார்க்க வேண்டும். அந்த லட்சியார்த்தம் எப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஸ்லோகம் 74 படிக்கலாம். தத்துவமஸ்யாதி வாக்கியேஷு லக்ஷணாபாக லக்ஷணாம் சோ அயமித்யாதி வாக்கியஸ்தம் பதயோரிவ நாபராம். தத்துவமஸ்யாதி வாக்கியேஷு லக்ஷணாபாக லக்ஷணாம் சோ அயமித்யாதி வாக்கியஸ்தம் பதயோரிவ நாபராம். வாச்சியார்த்தத்தை எடுத்துவிட்டு லட்சியார்த்தம் செல்லன்னு போன ஸ்லோகத்தை சொல்லிட்டார். இங்கே அந்த லட்சியார்த்தம் 3 விதமாக இருக்கிறது. அதில் நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். எப்படின்னா ஜகல் லட்சணம், அஜகல் லட்சணம், ஜகல் அஜகல் லட்சணம்னு 3 இருக்குது. ஒரு வார்த்தையை சொன்னால் அதுக்கு லட்சியார்த்தம் 3 விதத்தில் பார்க்கலாம். ஜகல் லட்சணம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் விட்ட லட்சணம்னு பேர் தமிழில் சொன்னால். அஜகல் லட்சணம்னா விடாத லட்சணம்னு பேர். ஜகல் அஜகல் லட்சணம்னா பாக தியாக லட்சணம், விட்டும் விடாத லட்சணம்னு பேர். பாக தியாக லட்சணம், இப்படி 3 பேர். ஜகல் லட்சணம், அஜகல் லட்சணம், ஜகல் அஜகல் லட்சணம். விட்ட லட்சணம்,
விடாத லட்சணம் அல்லது பாகத்தியாக லட்சணம் அல்லது விட்டு விடாத லட்சணம் மூணாவது. இங்கே நாம் எடுத்துக்கொள்ள போகிறது பாகத்தியாக லட்சணம், விட்டு விடாத லட்சணம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே பாகத்தியாக லட்சணத்தை எடுத்துக்கணும்னு சொல்ல போகிறார். ஆனால் மற்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்க்க. முதல்ல ஜகல் லட்சணம்னா என்னென்னா, ஒருத்தர் சொல்கிறார் கங்கையில் வீடு இருக்கிறது அப்படிங்கிறார். கங்கையில் போய் வீடு இருக்க முடியுமா? கங்கை ஓடிக்கிட்டே இருக்குது, அதில் போய் வீடு எப்படி இருக்க முடியும்? கங்கை நதியை விட்டு போட்டு கங்கை கரையை எடுத்துக்கிறணும். கங்கை கரையில் வீடு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறணும். கங்கையில் வீடு இருக்குன்னு என்ன அர்த்தம்? கங்கை நதியை விட்டுறணும். அதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கரையில் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறோம். நம்ம நதியில் வீடு இருக்கான்னு கேள்வி வைப்போமா? இந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி அர்த்தம் புரிவோம்? அந்த நதியை விட்டுட்டு அதுக்கு கரையில் இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கும். இதுக்கு பேர் விட்ட லட்சணம். ஒரு வார்த்தையை சொன்ன இப்படி தான் நம்ம பொதுவாக அர்த்தம் பார்க்குறோம். ஊரே சிரித்ததுன்னா ஊர் வீடு சிரிக்குமா? ஊரெல்லாம் விட்டணும், ஊரில் இருக்க மக்கள் எடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் ஜகல் லட்சணம், விட்ட லட்சணம்னு இப்படி தான் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறணும். உடனே அது எப்படி ஊருங்கிறது ஒரு இடம் சிரிக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? யாராவது அப்படி புரிவாங்க? இது பொதுவாக மக்கள் எல்லோரும் அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு பேர் ஜகல் லட்சணம். லட்சணார்த்தம், லட்சியார்த்தம் பார்க்குறது, அப்படியே பொருள் பார்க்குறது இல்லை எல்லாத்துக்குமே. இதை என்ன பண்ணுறோம்? அந்த இடத்த விட்டுட்டு அங்கே இருக்க மக்களை பார்த்துக்கிறோம். கங்கை நதியை விட்டுட்டு கரையை எடுத்துக்கிறோம். இது லட்சியார்த்தம், அப்படியே பொருள் எடுக்கிறது இல்லை. நம்ம தத்துவமசிங்கிறதுக்கு அப்படியே என்ன பொருள்னு பார்த்துட்டோம். தத்துக்கு என்ன அர்த்தம், ஜீவனுக்கு என்ன அர்த்தம், கடவுளுக்கு என்ன அர்த்தம், அப்படியே பொருள் என்னன்னு பார்த்துட்டோம். ஆனால் அது அந்த அர்த்தம் பொருந்துதா? பொருந்தலை. அப்போ லட்சியார்த்தத்துக்கு வரணும். லட்சியார்த்தத்தில் எப்படி இருக்குது? இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த லட்சணம் இங்கே எடுக்க முடியாது. அடுத்த லட்சணம் என்ன சொல்கிறாருன்னா அஜகல் லட்சணம், விடாத லட்சணம். ஒரு குதிரை பந்தயம் நடக்குது. வெள்ளை முன்னாடி வருது, கருப்பு பின்னாடி போகுதுன்னு சொல்கிறான். வெள்ளை கலர் எங்கேயாவது முன்னாடி வருமா? கருப்பு கலர் பின்னாடி போகுமான்னா அந்த வெள்ளையை விடக்கூடாது. வெள்ளையோட குதிரைங்கிற வார்த்தையை சேர்த்துட்டு அர்த்தம் பார்க்கணும். வெள்ளை குதிரை முன்னாடி வருது, கருப்பு குதிரை பின்னாடி வருது. அப்போ அதை விடாமல் வச்சுக்கிட்டு ஒரு குதிரை பந்தயத்தில் உட்காந்துட்டு பேசும்போது வெள்ளை முன்னாடி வருதுப்பா, கருப்பு பின்னாடி வருதுப்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இங்கே வாசியார்த்தம் பொருந்தாது. கலர் என்னைக்கு முன்னாடியும் வராது, பின்னாடியும் வராது. இவனே லட்சியார்த்தத்துக்கு போயிடுவான் ஆட்டோமேட்டிக்காக. இந்த வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் பார்க்க மாட்டான். எப்படி பார்ப்பான்? அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு, விடாமல் வச்சுக்கிட்டு, அதுக்கு விடாமல் அதை வச்சுக்கிட்டு இன்னொன்று சேர்க்கணும். குதிரைங்கிற வார்த்தை அந்த இடத்துல எதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும். அப்போ குதிரைங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டு அர்த்தம் பார்ப்பான். இதுக்கு பேர் அஜகல் லட்சணம். இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். சும்மா இங்கே வார்த்தைக்கு வேதாந்தத்தில் இப்படியெல்லாம் பொருள் பார்க்குற பழக்கம் இருக்குன்னு இந்த சம்ஸ்கிருத வார்த்தைகள் சொல்லுது, அஜகல் லட்சணம். அப்போ இதையும் இந்த தத்துவமசிக்கு பயன்படுத்த முடியாது. அடுத்த வார்த்தை ஜகல் அஜகல் லட்சணம், விட்டும் விடாத லட்சணம் அல்லது பாக தியாக லட்சணம். ஒன்றை வைத்து கொண்டு ஒன்றை விட்டு விட்டு பார்க்குற அர்த்தமும் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? பாக தியாக லட்சணம் அல்லது ஜகல் அஜகல் லட்சணம். இதுக்கு உதாரணம் பார்க்கணும்னா அந்த சோயம் தேவதத்தன் வேதாந்தத்தில் ஒரு அர்த்தம் சொல்லுவோம். அதை விட்டு நம்ம பொதுவாக பார்க்கலாம். நம்ம ஊரில் ஒரு சென்னையில் ஒரு டவுனில் குடியிருக்கோம். அப்போ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார். 2 பேர் வயசானவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வர்றான். இவர் என்ன பார்க்குறாரு? இவன் யாருன்னு கேட்குறாரு ஃப்ரெண்டுகிட்ட. தெரியலையா? அந்த ராமன் தான்ப்பா இவன், ஊரில் பார்த்தோம்ல அவன் தான் இவங்கிறார். இவர் 5 வயசில் பார்த்துருக்காரு. எங்க இப்போ 20 வருஷம் கழித்து பார்க்குற இவர் அவன் தான் இவங்கிறார். என்ன சொல்கிறாரு? அவன்தான் இவன், அவன்தான் இவன். நீ பார்த்தேல ஊரில் 5 வயசில், அப்போ அந்த இடத்த விட்டாச்சு, அந்த வயசை விட்டாச்சு, அந்த காலத்தை விட்டாச்சு. ஆனால் அந்த உருவத்தை மட்டும் எடுத்துக்கிறோம், ஜீவனை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த இந்த காலத்தையும் விட்டுறணும், இந்த உருவத்தையும் விட்டுறணும். இப்போ நெட்டையாக வளர்ந்து பெரிய ஆளாக இருக்கான், அப்போ சின்ன பையனாக இருந்தான். 2 எப்படி ஐக்கியப்படுத்த முடியும்? 5 வயசு பையனி 25 போய் ஐக்கியப்படுத்த முடியுமா? அந்த உருவம், அந்த காலம், அந்த இடத்த விட்டுக்கிட்டு உள்ளே இருக்க ஜீவனை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த காலம், இந்த இடம், இந்த உருவத்தை விட்டு இந்த ஜீவனை மட்டும் அவன்தான் இவன் சொல்லும் பொழுது ஒன்றை விட்டுட்டான், ஒன்றை வச்சுக்கிறோம். ஜீவனை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றை விடாமல் வைத்துக்கொண்டு இனி ஒன்றை விட்டு பொருள் பார்ப்போமா இல்லையா? இதுக்கு பேர் ஜகல் அஜகல் லட்சணம். இந்த மாதிரி தான் தத்துவமசி என்ற மகா வாக்கியத்திற்கு நீயும் கடவுளும் ஒன்று என்பதற்கு அர்த்தம் பார்க்க வேண்டும் என்று இங்கு சொல்லுகின்றார். புரியுதா?
முதல்ல எப்படி பார்த்தோம்? வாச்சியார்த்தம் பார்த்தோம். சாதாரண பொருள் என்ன, அது பொருந்தாது. அப்போ லட்சியார்த்தத்துக்கு 3, லட்சியார்த்தத்தில் 3 இருக்குது. ஜகல் லட்சணம், அஜகல் லட்சணம், ஜகல் அஜகல் லட்சணம். ஜகல் லட்சம் வராது, அஜக லட்சணம் பொருந்தாது. இங்கே இந்த லட்சணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆதிசங்கர பகவத்பாதர் வாக்கிய விருத்தியில் சொல்லுகின்றார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முழுமையாக விட்டீங்கன்னு வச்சுக்க, பிரம்மனையும் சேர்த்து விட்டுருவீங்க. அதுவே இதுன்னு சொன்னால் பிரம்ம தத்துவத்தையும் சேர்த்து விட்டுருவாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ முழுமையாக விட முடியாது, பிரம்மனோட வேறு எதையும் சேர்க்கவும் முடியாது. சேர்த்தும் பொருள், வெள்ளையோட குதிரையை சேர்த்த மாதிரி சேர்த்தும் பொருள் பார்க்க முடியாது. அப்போ அதில் அனாத்ம அம்சத்தை விட்டுவிட்டு சம்சாரித்துவத்தை ஜீவனிடம் விட்டுவிட்டு அங்கே ஈஸ்வரனிடம் இருக்கின்ற அனாத்ம அம்சத்தையும் விட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாயா அம்சத்தையும் விட்டுவிட்டு ஆதார தத்துவத்தை வைத்து கொண்டு பார்த்தால் ஜீவனும் பிரம்மனும் ஒன்றாகிவிடும். அது இந்த லட்சணத்துடன் அர்த்தத்தை பார்க்க வேண்டும்ங்கிறார். ஈஸ்வரனிடம் பரோட்சம் என்ற அம்சம் இருக்கிறது, எங்கேயோ இருக்கிறார்ங்கிற அம்சம், அதை தூக்கி போட்டுருங்கிறார். ஜகத்துக்கு காரணமான அம்சம் இருக்குது, இந்த உடலாம் படைச்சார், அதையும் தூக்கி போட்டு அவற்றை சைதன்யம்னு ஒரு அம்சம் இருக்குது, உணர்வு தத்துவம்னு ஒரு அம்சம், அதை வச்சுக்க. ஜீவனிடம் சம்சாரித்துவம்னு ஒரு அம்சம் இருக்குது, துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு ஒரு அம்சம் இருக்குது, அதை தூக்கி போட்டுரு. இவன் மாயைக்கு கட்டுப்பட்டவன்னு ஒரு அம்சம், இதெல்லாம் தூக்கி போட்டு 2 பேர்ட்டையும் சைதன்யத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பார்த்தா அதுதான் மாறாதது, இதுதான் அழிவது, மிச்செல்லாம் போயிடுறது. இப்படி பார்க்க வேண்டும், பாகத்தியாச லட்சணத்தை பார்க்க வேண்டும்ங்கிறார். ஸ்லோகத்துக்கு பொதுவாக பார்க்கலாம். ஒரு ராஜா இருக்கார், அடுத்த நாட்டுக்காரன் படையெடுத்து வர்றான், அடுத்துங்களா, இவர் கிரீடம் என்ன இருக்குது, கிரீடம் இருக்குது, சிம்மாசனம் இருக்குது, ராஜா ட்ரெஸ்ஸு போட்டு அப்படியே உட்காந்துருக்கார். வெளியே வாயிலில் சேவகன் ஒருத்தர் இருக்கா, இன்னொருத்தர் மந்திரி ஷீட்டில் உட்காந்துருக்காரு, அவருக்குன்னு போன ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுறான். ராஜா ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கான், ஜெயிலில் அடைக்கிறான். 3 பேர்த்தும் கைதி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். யார்? அடுத்த நாட்டு மண்ணை என்ன பண்ணுவான்? இப்போ 3 பேருக்கு என்னது? கைதி தான். ராஜத்துவத்தை விட்டுவிட வேண்டும், சிப்பாய்த்துவத்தை விட்டுவிட வேண்டும், அது அனித்தியம். இங்கே 3 பேர் யார்? மனுஷன். இது வந்து போகக்கூடியது, ஜீவத்துவம் வந்து போகக்கூடியது, ஈஸ்வரத்துவமும் வந்து போகக்கூடிய. வச்சுக்கோங்க, நம்ம அதெல்லாம் படிச்சிட்டோம், 6 அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம், அதெல்லாம் இங்கே திருப்பி விளக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு 4-5 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் பஞ்சதசி. ஈஸ்வரத்துவத்தையும் விட்டுவிட வேண்டும், ஜீவத்துவத்தையும் விட்டுவிட்டு ஆதாரத்தை பார்த்தால் அது ரெண்டும் பொய். ஜீவத்தன்மையும் பொய், ஈஸ்வரத்தன்மையும் பொய். அந்த பொய்யை விட்டுவிட்டு ஆதாரத்தை பார்த்து விட்டால் அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசின்னு வரும். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. முதல் வரி, முதல் வார்த்தை தத்துவமஸ்யாதி வாக்கியேஷு. இந்த ஸ்லோகத்தை பாருங்கள். தத்துவமஸ்யாதி வாக்கியேஷு, தத்துவமசி முதலிய வாக்கியங்களில், முதலியன்னு சொல்லிட்டார். அப்போ என்னென்ன வாக்கியத்தை எடுத்து? தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்ம, மகா வாக்கியம். இப்போ முதலியன்னா இப்படிப்பட்ட மகா வாக்கியங்களில், ஈஸ்வரனும் நீயும் ஒன்று என்று சொல்லக்கூடிய தாத்பரிய வாக்கியங்களில், தத்துவமசி முதலிய வாக்கியங்களில், தத்துவமஸ்யாதி வாக்கியேஷுங்கிறார் இங்கே முதல் வார்த்தை. இது போன்ற மகா வாக்கியங்களில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய லட்சணம் என்னென்னா, லட்சணாக, லட்சணை, என்ன லட்சணைன்னு சொல்கிறார். முதல் வரி 2வது வார்த்தை லட்சணா, பாகத்யாக லட்சணா. அதை இங்கே என்ன சொல்கிறாருன்னா பாக லட்சணான்னு சொல்கிறார். இந்த பாகத்யாக லட்சணாவை என்ன சொல்கிறாரு? பாக லட்சணா. இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டிய லட்சணம் என்ன? பாக லட்சணா. பாக இங்கே இலக்கணத்துக்காக பாக லட்சணான்னு போட்டார். தியாகத்தை இவர் இங்கே தியாகம் பண்ணிட்டார் சங்கரர். தியாகங்கிற வார்த்தையே சங்கரர் தியாகம் பண்ணிட்டார், ஆதிசங்கர பகவத் பாதர். பாக தியாக லட்சணா, அது பாக லட்சணா. பாக லட்சணையை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதாவது பாகத்தியாக லட்சணையை எடுத்துக்கொள்ள வேண்டும். எதற்கு? தத்துவமசி முதலிய மகா வாக்கியங்களில் அந்த அர்த்தம் வாட்சியார்த்தம் பொருந்தாததால் நீ பாகத்தியாக லட்சணையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றை தியாகம் செய்துவிட்டு ஒன்றை வைத்து கொள்ள வேண்டிய எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜகல் அஜகல் லட்சணத்தை விட்டு விடாத லட்சணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணம் சாஸ்திரத்திலே சொல்கிற உதாரணம் எதுன்னா, சோயம் தேவதத்தகங்கிறது. இப்போ சொன்ன அவனே இவன், அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். சோயம்
சோ அயம், அவன்தான் இவன். சக அயம், அவனே இவன். சோயம் தேவதத்தன், அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன் சாஸ்திரத்தில் சொல்கிறது. தேவதத்தன் ஒரு பேரை பயன்படுத்துவாங்க. இங்கே சோ அயம், அவன்தான் இவன். இப்படியெல்லாம் சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன? அந்த லட்சணத்துக்கு பேர் அவன்தான் இவன் சொன்னால் எப்படி? இவர் தான் சொல்லுவோம். ஊரில் சாதாரண ஒருத்தர் இருந்திருப்பான், இப்போ கலெக்டராக இருப்பான். ஊரில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானே, அவன் தான்ப்பா இப்போ கலெக்டரு. அவன் தான் இவன். இது சொல்கிறதெல்லாம் உண்டு இல்லையா? அவன் தான்ப்பா இவன். சாதாரண பார்த்தோம்ல, அவனே இவன். அப்போ செஞ்ச தொழில் வேறு, இப்போ செஞ்ச தொழில் வேறு. ஆனால் அந்த தொழிலும் அதுவும் அனித்தியம், இதுவும் அனித்தியம். அந்த ஜீவனுங்கிற அடிப்படையில் ஒன்று. அது மாதிரி நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். விளக்கம் நிறையா இருக்குது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அல்பத்துவம். நம்ம 100 வருஷம் வாழ்கிறோம். 100 வருஷம் காலங்கிறது பொய். பகவான் கோடானு கோடி வருஷங்கிறதும் பொய். காலங்கிறது ஒன்று கிடையாது. நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? காலம் என்பதே கற்பனை நிரூபணம் பண்ணியிருக்கோம் நிறையா படித்து. இப்படி எல்லாத்தையுமே சர்வசக்திங்கிறதும் கற்பனை, அல்பசக்திங்கிறதும் கற்பனை அப்படின்னு பார்த்தா பொய்க்கு யாராவது முக்கியத்துவம் கொடுத்தாங்களாம்? நான் கனவுல கோடீஸ்வரனாக இருந்தேன், ஒருத்தன் கனவுல ஏழையாக இருக்கேன். 2 பேரும் முழிச்ச பிறகு ஒன்று தான். இவன் ஏழையும் இல்லை, அவன் கோடீஸ்வரனும். ரெண்டுமே கனவுன்னா எப்படி ஆகும்? இப்படி என்ன சொல்கிறாரு? சோயம் தேவதத்தக இத்தியாதி வாக்கியஸ்த, இது போன்ற வாக்கியங்களால் பதையோர் இவ, அதாவது பதங்களைப் போல, பதங்களில் பாதியம் தியாகம் செய்வதைப் போல. இப்படி தியாகம் செஞ்சு தான் இந்த அர்த்தத்தைத்தான் நாம் மகா வாக்கியங்களில் பொருள்படுத்த வேண்டுமே ஒழிய ந அபரண்டர், ந அபரா கடைசி வார்த்தை, வேறு அல்ல. வேறு லட்சணத்தை கொண்டு மகா வாக்கியத்திற்கு நீ பொருள் பார்க்கக்கூடாது. கிராமத்தில் 5 வயசில் பார்த்த அதே ஆள் தான் டவுனில் 20 வயசில் பார்க்குறோம். ஆள் வேறு, உருவம் வேறு, டைம் வேறு, இடம் வேறு, எல்லாம் மாறி இருக்குது. ஆனால் ஜீவன் மட்டும் மாறலை. அது அந்த மாதிரி அர்த்தத்தில் பார்க்க வேண்டும். முதல்ல என்னன்னு சொன்னால், ஒரு வாக்கியத்தை படித்து பார்க்குறோம். மகா வாக்கியத்தை தத்துனா என்ன, துவம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வாட்சியார்த்தம் பார்க்குறோம். ஜீவன்னா என்னன்னு பொருள் பார்க்குறோம். ஈஸ்வரனா என்னன்னு பொருள் பார்க்குறோம். 2வது ஐக்கியப்படுத்துது. 2 ஒன்றுன்னு பொருள்படுத்துது. ஒன்றுங்கும் போது ஐக்கியத்தை பார்த்த உடனே 3வது நம்மளுக்கு என்ன வருது? விரோதம் வருகிறது. மனசில் ஒரு விருத்தம் வருது. எப்படி ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றாகும்? அப்போ சாதாரண பொருளை விட்டு அதற்கு வேறு லட்சியார்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். அது என்ன லட்சியார்த்தம்? பாகத்யாக லட்சணை என்ற அந்த லட்சியார்த்தத்தை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் புரியும். துவம் பதத்தில் இருக்கின்ற, நீ என்ற வார்த்தையில் இருக்கின்ற, நான் என்ற வார்த்தையில் இருக்கின்ற, ஜீவத்துவத்தில் இருக்கின்ற சம்சாரித்துவத்தை தியாகம் பண்ணிவிட்டு, அல்பத்துவத்தை தியாகம் பண்ணிவிட்டு, அபூர்ணத்துவத்தை தியாகம் பண்ணிவிட்டு, உணர்வு தத்துவமான சைதன்ய தத்துவத்தை, அழியாத ஆத்ம தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு தத்பதத்தில் உள்ள, தத்பதம்னா ஈஸ்வரன் என்ற தன்மையில் உள்ள பரோட்சம், எங்கேயோ இருக்கிறார் என்ற தன்மையை விட்டுவிட்டு, உலகத்தை படைத்தார் என்ற தன்மையையும் விட்டுவிட்டு, அங்கேயும் ஆதாரணமாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவம், சைதன்ய தத்துவம், உணர்வு தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் அசி என்ற வார்த்தை பொருந்தும். 2ம் ஐக்கியமாகிவிடும். எல்லாம் மித்தியா, அல்பத்துவம் மித்தியா, அவருக்கு கூடிய அந்த சர்வசக்திங்கிறது மித்தியான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம்னா 2ஐயும் ஐக்கியப்படுத்த. உடலை பிரகாசிக்கின்ற சைதன்யமும் உலகத்தை பிரகாசிக்கின்ற சைதன்யமும் ஒன்று தான். உலகத்தையெல்லாம் பிரகாசப்படுத்துகிற சைதன்யமும் இந்த உடலை பிரகாசப்படுத்துகின்ற சைதன்யமும் ஒரே ஒரு சைதன்யம்தான். இதுதான் மகா வாக்கிய விசாரம். இப்படியெல்லாம் விசாரம் பண்ண உடனே அடுத்து எப்பயுமே சங்கரர் என்ன பண்ணுவார்? பூர்வபக்ஷத்தை கொண்டு வந்துடுவார். வாக்கியத்தில் வருது பூர்வபக்ஷம் என்ன, அது சரிப்பட்டு வராதுன்னு ஒருத்தன் சொல்லணும். ஏதாவது ஒரு எதிரி வரணுமா இல்லையா? சரிப்பட்டு நம்ம இந்த வித்யாரண்யரும் சரி, சங்கரரும் சரி, இப்போ இருக்க நாஸ்தியர்களே கிடையாது. அவங்க மாதிரி கேள்வி நாஸ்தியர்கள் யாரும் கேட்டிருக்க முடியாது. ஏன்னா பின்னாடி இப்படிலாம் வரும்னு சொல்லி அவங்களா கேள்வியெல்லாம் கேட்டு அதுக்கு பதிலை சொல்லி முடிச்சிடுவார். இங்கேயும் ஒரு பூர்வபக்ஷம் வருது. என்ன பூர்வபக்ஷம் வருதுங்கிற பார்க்க போகிறோம். இவன் என்ன சொல்கிறான்? மகா வாக்கியத்தில் விட்டு விடாத லட்சணத்தெலாம் பண்ண வேணால் வேறு மாதிரி அர்த்தம் பார்க்கலாம். இங்கே உள்ள பூர்வபக்ஷம் நாஸ்திய பூர்வபக்ஷம் இல்லை. துவைதத்தில் சொல்கிறாங்கல்ல, கடவுளும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னா அவங்க ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க.
அந்த அர்த்தத்தை சொல்லி இப்போ எடுத்துக்கிறலாமே மகா வாக்கியத்துக்கு. நீ ஏன் இதெல்லாம் போயிட்டு விட்ட லட்சணம் விடாத லட்சணம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்படியே ஒரு பொருள் எடுத்து நான் சொல்கிறேன், ஐக்கியப்படுத்துகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான். அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம் சரி வராதுன்னு சொல்லி சங்கரர் என்ன பண்ணுவார், அதை நிரூபிக்க போகிறாரு. அது அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது. இப்படி சந்தேகங்களை நீக்கிறதுனே மனநம்ங்கிறது. கேட்குறதுக்கு பேர் சிரவணம். சந்தேகங்களை நீக்கினா மனநம். பிறகு நிதித்தியாசனம்ங்கிறது அதில் நிலைப்படுது. அப்போ தான் நம்மளுக்கு ஞானம் பூர்த்தியாகின்றது. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை திருப்பி பார்த்துடலாம். தத்துவமஸ்யாதி வாக்கியேஷு, தத்து துவம் அசி முதலிய வாக்கியங்களில், வாக்கியேஷுனா வாக்கியங்களில், தத்துவமஸ்யாதி முதலிய வாக்கியங்கள், முதலியங்கிறதுல மிச்ச மகா வாக்கியத்தை சேர்த்துக்கிறணும். நீங்கள் அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்ம என்னென்ன மகா வாக்கியம் இருக்குது அதெல்லாம் சேர்த்துக்கிறணும். வாக்கியங்களில் லக்ஷணா பயன்படுத்த வேண்டிய லட்சணை பாக லட்சணா, அதாவது பாகத்தியாக லட்சணை. அதை பொருள் பார்க்கறதுக்கு நம்ம பாகத்தியாக லட்சணத்தை பயன்படுத்தி தான் அதுக்கு அர்த்தம் பார்க்கணும் அப்படிங்கிறார். பாகத்தியாக லட்சணை தான். அடுத்த வார்த்தை சோயம், அது உதாரணம் சொல்கிறார். சோன்னா சக அயம், அதுவே அவன்தான் இவன். சோயம்னா அவன்தான் இவன். இத்தியாதி என்பது போன்ற வாக்கியஸ்த வாக்கியங்களில் உள்ள, வாக்கியஸ்தன வாக்கியங்களில் உள்ள பதையோர் இவ பதங்களைப் போல, அதாவது பதங்களில் பாதியை தியாகம் செய்து பாதியை எடுத்துக்கொண்டதை போல, அவன்தான் இவன் என்ற வாக்கியங்களில் பாதியை தியாகம் செஞ்சு பாதி எடுத்துக்கிட்டதை போல, அந்த பதங்களைப் போல, பதையோர் இவன்னா பதங்களைப் போல, ந அபரா வேறு லட்சணை அல்ல, வேறு அல்ல, வேறு அர்த்தமெல்லாம் நீயே பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்தாத்தான் பொருள் வருங்கிறார். அதனால் மகா வாக்கியத்துக்கு பயன்படுத்த வேண்டிய லட்சணை லட்சியார்த்தம், பாகத்தியாக லட்சணத்தை பயன்படுத்தி அதுக்கு லட்சியார்த்த பொருளை பார்த்தால் ஜீவனும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்த முடியும். நான் வேறு மாதிரி ஐக்கியப்படுத்துன்னு பூர்வபக்ஷி சொல்ல போகிறான். அது என்னங்கிறத 75 படிக்கலாம். சம்சர்க்கோ வா விசிஷ்டோ வாம் வாக்கியார்த்தோ நாத்ர சம்மதக அகண்டைகரசத்வேன வாக்கியார்த்தோ விதுஷாமதக. சம்சர்க்கோ வா விசிஷ்டோ வாம் வாக்கியார்த்தோ நாத்ர சம்மதக அகண்டைகரசத்வேன வாக்கியார்த்தோ விதுஷாமதக. நீங்கள் இந்த பூர்வபக்ஷி வந்தாச்சு. பூர்வபக்ஷின்னு என்ன அர்த்தம்? அவன் வேறு அர்த்தம் சொல்கிறவன். சில ஆசிரமத்தில் சில பேருக்கு பூர்வபக்ஷின்னு பேர் வச்சுருப்பாங்க. சொல்லி கேட்டிருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருப்பான். குரு வருவார், பூர்வபக்ஷி வந்துட்டான் பார். சிஷ்யர்களை கேள்விப்பட்ட பேர் வச்சுருவாங்க. அவனுக்கு பூர்வபக்ஷின்னு எப்போ பார்த்தாலும் சந்தேகம் கேட்டால் எதிர்த்து சொன்னால் அவனுக்கு பூர்வபக்ஷின்னு பேர். இங்கே என்ன சொல்கிறான், நீங்கள் அந்த லட்சியார்த்தமெல்லாம் வேணாம், நான் அந்த வார்த்தைக்கு நான் வேறு மாதிரி அர்த்தம் சொல்கிறேன், ஏன் இப்படி எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு நான் ஒரு அர்த்தம் சொல்லுவான். அது பொதுவாக விசிஷ்டாத்வைதம் துவையத்தில் வருது அந்த வார்த்தை. அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறத இங்கே என்ன சொல்ல போகிறார், சங்கரர் சொல்ல போகிறாரு. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு அப்படியே நான் வேறு அர்த்தத்தில் சொல்கிறேன், லட்சியார்த்தத்தில் போகாமல் சொல்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு வெதிகரண வாக்கியம் சாமானிதிகரண வாக்கியம்னு 2 அர்த்தம் பார்ப்பாங்க. ஒரு வாக்கியத்தை 2 விதமாக பிரிப்பாங்க. வெதிகரண வாக்கியம், சாமானாதிகரண வாக்கியம்னு சொல்லி. சாதாரணமாக இருக்கிற வாக்கியத்துக்கு பேர் வெதிகரண வாக்கியம். பிறகு அந்த விசேஷமாக இருக்கிறதுக்கு சாமானாதிகரணமான வாக்கியம். அது எப்படி பிரிக்கிறதுனா, ஒரு வார்த்தையில் எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கும், ஒரு வாக்கியத்தில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஒரு பொருள் இருக்கும். இதுக்கு பேர் வெதிகரண வாக்கியம். இப்போ ராமர் ரதத்தின் மூலமாக வனத்திற்கு சென்றார், ஒரு வாக்கியம். ராமர் ரதத்தின் மூலமாக வனத்திற்கு சென்றார். இந்த வாக்கியத்தில் நிறைய சொற்கள் இருக்குது. 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆனால் ராமர்னு ஒன்று, வனம்னு ஒன்று, ரதம்னு ஒன்று.
ஒரே வாக்கியத்தில் 3 பொருள்கள் வந்து விடுகிறது இந்த வாக்கியத்தில். இதுக்கு பேர் வெதிகரண வாக்கியம். புரியுதுங்களா? நீ பசுவை அழைத்து வா அப்படின்னா நீன்னு ஒன்று இருக்குது, பசுன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டு பொருள் இருக்குது. அழைத்து வாங்கிறது வேறு. நீ டம்ளரில் தண்ணீர் கொண்டு வா, நீ டம்ளர் தண்ணீர், அதில் 3 வார்த்தை இருக்குது, 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. இதுக்கு பேர் வெதிகரண வாக்கியம். பொருள்கள் வேறு வேறு இருக்கும், அந்த 3 ஆப்ஜெக்டை வச்சு ஒரு வார்த்தையை உருவாக்கியிருக்கு. இந்த வார்த்தைக்கு சாதாரணமாகுது. ஆனால் தத்துவமசிங்கிறது எப்படி? அது சாமானாதி, ஒரே ஆப்ஜெக்டை ஆனால் வார்த்தைகள் 2-3 வார்த்தைகள். இதுக்கு உதாரணம் பார்க்குறாருந்தா, ராமர் என்பவர் தசரதனின் புத்திரனானவர், தர்மத்தை பாதுகாப்பவராக இருக்கிறார். ராமர் தசரதனின் புத்திரர், தர்மத்தை பாதுகாப்பவர். எத்தனை ஆப்ஜெக்டு? ஒரே ஆப்ஜெக்ட் தான். 3 வார்த்தை யாரை குறிக்குது? ஒரே பொருளத்தையும் குறிக்குது. இதுக்கு பேர் சாமானாதிகரண வாக்கியம்னு பேர். வார்த்தைகள் பல இருக்கும், ஆனால் வஸ்து எங்கே? ஒரே வஸ்து தான், ஆப்ஜெக்ட் ஒன்று தான். தத்துவமசிங்கிறது சாமானாதி வாக்கியமாக இருந்தாலும் லட்சியார்த்தத்துக்கு போக வேணாம், நான் வேறு மாதிரி பொருள் சொல்கிறேன்னு இவன் சொல்ல போகிறான். யார்? இந்த பூர்வபக்ஷி சொல்ல போகிறான். அதாவது நீங்கள் பாகத்தியாக லட்சணையில் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, நான் அப்படி சொல்லலை. விசேஷேன விசேஷிய லட்சணத்தை சம்பந்தத்தை எடுத்துக்கொள்கின்றேன், நான் ஐக்கிய சம்பந்தத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அட்ஜெக்டிவ் நவுன்கிற சம்பந்தத்தை எடுத்துக்கிறேங்கிறான். இந்த வார்த்தைக்கு அப்படி பொருள்படுத்த முடியும்னு நான் சொல்கிறேன். ஜீவன் ஈஸ்வரன் ஒன்றுங்கிற வார்த்தைக்கு நீ எப்படி பொருள் சொல்கிறாங்கிறான்னா, நவுன் அட்ஜெக்டிவ் இந்த மாதிரி 2 சொல்கிறேன். வெண்மையான தாமரைன்னு சொல்கிறோம், ஒரே வஸ்து தான். வெண்மைங்கிறது என்ன? அதனுடைய தன்மையை குறிக்குது. ஜீவத்துவம் உள்ள ஈஸ்வரன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டா என்ன? நீங்கள் எதுக்கு 2 அப்படியே ஐக்கியப்படுத்துகிறீங்க? இப்படியும் கூட பொருள் எடுத்துக்கலாம்ல. ஜீவத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஒரு சரியாக வராதுப்பான்னு சொல்ல போகிறாரு. இப்படி சொல்கிறான். வெள்ளை நிறத்துடன் கூடிய தாமரைன்னு சொல்கிறோம், அது மாதிரி ஜீவத்தன்மையுடன் கூடிய ஈஸ்வரன் தத்துவமசிக்கு நீங்கள் பொருள் எடுத்துக்கிட்டால் என்ன? அட்ஜெக்டிவாக எடுத்துக்கிட்டால் என்ன? ஈஸ்வரனுங்கிறது நவுனு, தாமரைங்கிறது நவுனு, வெள்ளைங்கிறது அது அட்ஜெக்டிவ். அது மாதிரி ஜீவத்தன்மைங்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறக்கூடாது, அது சரி வராதுன்னு சொல்கிறார் அவர். ஏன்னா வெள்ளை நிறத்தில் குறை ஏற்பட்டால் தாமரையிலையும் குறை வந்துடும். வெள்ளை நிறத்தில் கலரே அது மாறி போயிடாது. எப்பயுமே அந்த தன்மையில் குறை வந்தால் அதுலேயும் வந்துடும். அதில் தன்மைங்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்த முடியாதுங்கிற. ஏன்னா சம்சாரியாக துக்கப்பட்டுக்கிட்டு ஜீவர்கள், ஜீவருடைய தன்மை என்ன? சம்சாரித்துவம். இவர் துக்கப்பட்டால் என்ன ஆகும்? அவரும் துக்கப்பட்டுருவார் பிறகு. அதனால் சரி வராது. ஈஸ்வரன் சம்சாரி ஆகி விடுவார். ஏன்னா அந்த தர்மத்தை இந்த தர்மத்தோடு நீ சேர்க்காதேங்கிறார். ஜீவன் தர்மம் வேறு, ஈஸ்வருடைய தர்மம் வேறு. 2 தர்மமும் பொய், நம்ம அதைத்தான் சொல்கிறோம். ஜீவனுடைய தர்மமும் பொய், ஆதாரம் தான் ஒன்றுன்னு நம்ம சொல்லுவோம். பிறகு இவன் என்ன சொல்கிறான்? 2வது ஒன்றுக்கு வர்றான். அம்சி ரிலேஷன்ஷிப்பு. அதாவது ஒரு பார்ட்டு, ஒரு அங்கமாக இருக்கிறது. கை இருக்குது, இந்த கையே நான் சொல்ல முடியுமா? கை எனக்கு ஒரு அங்கமாக இருக்குது. அப்படி ஜீவன் ஈஸ்வரனுக்கு ஒரு அங்கமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி சொல்லிட்டாருண்ண அப்படின்னு வரும். அம்ச லட்சணம். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால், அங்கத்தில் ஒரு குறை இருந்தால் ஈஸ்வரனுக்கு குறை வந்துடுமா இல்லையா? சுண்டு வரல் தான் வலிக்குது, நம்மளுக்கே கஷ்டமாக தானே இருக்குது. அது ஒரு அங்கம்தான். அதை அப்படியே விட்டான்னா செப்டிக்காயே நம்மளவே அழிச்சிடும். அது மாதிரி ஒரு ஜீவன் அழிஞ்சால் ஒரு ஈஸ்வரன் அப்புறம் அழிஞ்சிடுவார் பிறகு. அதனால் அம்சி லட்சணத்தை எடுத்துக்கலாம்னா அங்கேயும் என்ன பண்ணால் அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துடும் சொல்லி இது 2 என்ன சொல்லுது? 2மே சரி வராதுன்னு சொல்கிறாருங்க. அதனால் இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு இப்படி பொருள் எடுத்தால் என்னன்னு சொல்லி பூர்வபக்ஷி சொல்கிறான். அது சரி வராதுன்னு சொல்லி அதை விளக்கத்தை சொல்கிறாரு. அப்புறம் இதை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அடுத்து ஒரு கருத்து வரும். ஒவ்வொன்றா நீக்கி கடைசியில் இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் ஐக்கியப்படுத்த முடியும், ஐக்கியப்படுத்தினால் இவனுக்கு என்ன பயன்னு சொல்ல போகிறார். யாருக்கு? இப்படி ஐக்கியப்படுத்தி புரிஞ்சுக்கிட்டால் இந்த ஜீவனுக்கு என்ன பலனையும் சொல்லி இந்த அவருடைய வாக்கிய விருத்தியை சொல்ல போகிறாரு. மீதி உள்ள சுலோகத்தையும் இதுக்குள்ள அர்த்தத்தையும் இன்னும் கொஞ்சம் அர்த்தத்தையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.